வெல்கம் டு சினி தமிழ். இப்போ தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்க மதகஜ ராஜா மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விஷால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வில்லன் ஷோன்னு சுட்டால ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தினால விஷால் ஃப்ரெண்ட்ஸோட லைஃபே மொத்தமாக மாறுது. ஸோ இதை தட்டி கேட்க நம்ம விஷால் களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் காமெடி கலாட்டா தான் மதகஜ ராஜா. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. நான் மேலே சொன்ன மாதிரி இது சிம்பிள் ஒன்லைன் தான். ஆனால் இதை சுற்றி சுந்தர் சி ப்ளேஸ் பண்ண காமெடி சீக்வன்ஸ் ஒர்க் ஆனது தான் அல்டிமேட்டே. படம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் நார்மலாக தான் போகும். அதுக்கப்புறம் வரலட்சுமி என்ட்ரி வரும். வரலட்சுமி என்ட்ரி வரப்போ ஒரு காமெடி சீக்வன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஸ்டார்ட் ஆகி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மனபாலாவோட காமெடி சீக்வன்ஸ் வரும். அது வரைக்கும் சரவெடி தான். இப்போலாம் வர படத்தில் 5 காமெடி சீக்வன்ஸ் வச்சா அதில் ஒரு காமெடி 2 காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த படத்தில் 10 காமெடி வச்சிருக்காங்கன்னா அதில் 9 காமெடி ஒர்க் அவுட் ஆனதா படம் சூப்பராக வரதுக்கான காரணம். சுந்தர்சியோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே படத்தில் வர எல்லா முக்கியமான கேரக்டரையும் ஒரு மிட் பாயிண்ட்டில் கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய காமெடி சீக்வன்ஸ் ப்ளேஸ் பண்ணுவார். அதே இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக சந்தானம் காமெடியில் பிரிச்சிட்டாரு. ஹீரோ விஷாலாக இருந்தாலும் நம்மளோட கண்ணெல்லாம் வந்து சந்தானத்துக்கிட்ட தான் இருக்குது. எஸ்எம்எஸ் பாசனிக்கிறம் பாசனில் பார்த்த சந்தானத்தை நான் மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்தளவுக்கு கவுண்டர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போல்லாம் குழந்தைங்கள தேட்டருக்கு கூப்பிட்டு போனால் ஒன்று தூங்குது இல்லைன்னா ஃபோன் பார்க்குது. ஆனால் இந்த படத்தில் நான் நிறைய குழந்தைங்களோட சிரிப்பு சத்தத்தை கேட்டேன். அந்தளவுக்கு குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. விஜய் ஆண்டனியோட சாங்ஸ் செம்ம வைப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி சிக்கு புக்கு ரயிலும் மை டியர் லவரும் பயங்கரமாக தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறியே, நெகட்டிவ் எதுவும் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. சோனு சூட் அதாவது வில்லனோட கேரக்டர் இன்னும் பயங்கரமாக எழுதியிருக்கலாம். அவர் வர போர்ஷனில் ரைட்டிங் சுமாராக தான் இருந்துச்சு. அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். காமெடி எதுவும் அப்டேட் ஆகலினாலும் விஎஃப்எஸ் எடிட்டிங் இது நம்ம அப்பப்போ பழைய படம் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை நமக்கு கொடுத்துருது. அதில் இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் பொங்கலை செம்ம வைப்பாக ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் போக வேண்டிய படம் தான் மதகஜ ராஜா. ஷோ ஷாட் பொங்கல் வின்னர். தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி தமிழ் சேனலை. தேங்க்யூ.